இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களிலே நம்ம தியானித்து வருகிறோம். காத்திருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் புது பலனை தருகிறவரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவருடைய காரியங்கள், அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கணும், ஜெபத்துல நம்ம காத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம், வசனத்துக்கு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். 7 மாதங்களை ஆண்டவர் நம்ம சிறப்பா முடிக்க கிருபை செய்திருக்கிறாரு. இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவருடைய நன்மைகள் நமக்கு பரிபூரணமாய் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம காத்திருக்கும் போது இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிட வல்லவரா இருக்கிறாரு. அவருடைய வசனத்துக்கு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 119ஆம் சங்கீதம் 114ஆம் வசனம். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். தாவீது சொல்றாரு, ஆண்டவர் தான் என்னுடைய மறைவிடம், என்னுடைய கேடகம், எல்லாமே நீங்க தான். ஆனா நான் உடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 81ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அநேக நேரங்களில தாவீது காடுகள்ல இருக்கும்போது ஆண்டவருக்கும் அவருக்குள்ள உறவு அதிகமாக காணப்பட்டது அப்படின்றதுதான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். என் மேய்ப்பரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துலதான் எல்லா காரியத்தையும் அவர் சொல்லுகிறதாய் காணப்படுகிறாரு. எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்டு அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 147ஆம் வசனம் இப்படியாய் சொல்லி, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். நான் அதிகாலையிலே எழும்பி உடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அதிகாலையில நம்ம எழும்பி ஆண்டோடைய சமூகத்துல தரித்திருந்தோம் அப்படின்னா அந்த நாள் எவ்வளவு ஆசீர்வாதமானதை காணப்படும். அப்ப இந்த தாவீது அந்த நன்மையை ருசி பார்த்தவனாய் காணப்பட்டதுனால அவன் அதிகாலையிலே எழும்பி ஆண்டோடைய வசனத்துக்கு காத்திருக்கிறான். அடுத்த வசனம் 148 இப்படி சொல்கிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அப்போ அந்த குறிக்கப்பட்ட ஜாமம், நான் காலையில எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நான் எழும்பி உடைய வசனத்தை நான் என்ன செய்வேன், தியானிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த தாவீது ராஜா சொல்றாரு. அவர் ஆடு மேய்க்கும் போதும் சரி, அரசரா இருக்கும் போதும் சரி, அவருடைய வசனத்தின் மேல், ஆண்டோடைய வசனத்தின் மேல் தாகமா இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் அவரை மிகவும் உயர்ந்த இடத்துல அவர் உயர்த்தி வைத்தார், அவரை மேன்மைப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் இடத்துல கேட்டாரு. இந்த இடத்துல அரசாட்சி செய்யும் போதும் இவங்களுக்கு எதிராக நான் போரிட போகலாமா, எப்படி நான் போரிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு அவர் சொல்லுகிறபடி செய்துதான் என்ன செஞ்சாரு, அவர் அந்த போரில் எல்லாம் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, அந்த வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படும் போது நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது அதிக நிச்சயம். சங்கீதம் 119, 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம கடந்து போகிற பாதை இருளாய் காணப்படுகிறதுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில என்ன நேரிடும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. அவருடைய வசனம் நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. இந்த 119ஆம் சங்கீதம் முழுவதுமாக நம்ம வாசிக்கும் போது அவர் உடைய கட்டளைகள், உடைய பிரமாணங்கள், உடைய வேதம், உடைய வசனம் அப்படின்னு சொல்லிதான் இதை சொல்லியிருப்பார். அப்ப வசனத்தின் மேல் அவர் எவ்வளவு தாகமா இருந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு வாய்க்கல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாய்க்கல, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய காரியம், நான் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறவளாக, ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவளாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்றத நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய வசனம்
கடினமானது. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்காம நம்ம அப்படி அந்த அந்த காரியங்கள்ல நம்ம குறையப்பட்டவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் செயலாற்ற முடியாது அப்படின்றது தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம காத்திருக்கும் போது நம்ம அதை உற்சாகப்படுத்தும். ஆண்டவருடைய வசனம் நம்ம இன்னும் தைரியப்படுத்தும். அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மோடு பேசும்போது இன்னும் அதிகமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நாம் செய்வதற்கு ஆண்டவர் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டோடைய வசனமானது நித்திய ஜீவன் உள்ளதா இருக்கிறது. பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உண்டத்துல உண்டே. அப்போ நித்தியத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறதற்கு இந்த வசனம் தான் நமக்கு அது வழிகாட்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வழிகாட்டுகிறதா இந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம தியானிக்காதபடி நிறைய காரியங்கள், உலக பிரகாரமான நிறைய காரியங்கள், நம்ம அறிவுக்காக நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம், நிறைய புத்தகங்களை வாசிக்கிறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கிறதற்கு நமக்கு விருப்பம் இல்லாததாய் காணப்படுகிறது. அநேக புத்தகங்களை நம்ம அதிகமாக வாசிக்கிறோம், ஆனால் வேத புத்தகத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டு. அவர் என்ன செய்வார், இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம நிறைய பேரோட நம்ம வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவரிடத்துல அவருடைய வசனத்துக்கு காத்திருந்த அநேகருக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த தாவீது மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறது. இந்த தாவீதுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது அவருடைய வசனத்தின் மேல் அவர் நோக்கமா இருந்ததுனால, அவருடைய வசனத்தை தியானிக்கணும் அப்படின்ற வாஞ்சை அவருடைய ருசித்து பார்த்ததுனால ஆண்டவர் அவருக்கு அநேக காரியங்களை செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேரி ஜோன்ஸ் அப்படின்ற ஒருத்தங்க 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க. அவங்க மிகவும் ஒரு ஏழ்மையான நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வேத வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மிக ஆர்வம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா அந்த நாட்கள்ல வேதாகமம் யாராவது ஒருத்தர் இருக்கும், அவங்க ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வருவாங்க. நமக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வேதாகம் இருந்தா நம்ம ஊர்ல எல்லாரும் அதை வாசித்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 6 வருடங்கள் அவங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை சேர்த்தாங்களா. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 25 மைல் நடந்து போய் அந்த வேதாகமத்தை வாங்க போனாங்களா. அது கிடைக்கல. திருப்பி அவங்க ஆர்டர் பண்ணி அந்த வேதாகமத்தை வாங்கிட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்களா. ஆனா இன்று நம்ம கைகள்ல, நம்ம வீட்டுல அநேக வேதாகமங்கள் இருக்கிறது. ஆனா அதை நம்ம பார்க்கல. இது லகுவாக நம்மளுக்கு கிடைத்ததுனால அதோடைய மதிப்பு நம்ம உணராதவர்களாக காணப்படுகிறோம். அந்த மேரி ஜோன்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டதுனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ்ல அவங்க ஒரு இன்னும் நிறைய வேதாகமா அச்சடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பைபிள் சொசைட்டி ஆரம்பிச்சாங்க. இவங்க தான் அதுக்கு அடித்தளமா இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அந்த வசனத்துக்கு அதிகாலமே எழும்பி அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அது நம்மை வழிகாட்டுகிறதாய் நமக்கு காணப்படுகிறது அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை இந்த நாள் வரையிலும் நம்ம வேதாகமத்துக்கு வசனத்துக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவம் குறைந்ததாய் காணப்பட்டால், இன்னும் அதுக்கு வசனத்துக்கு காத்திருக்க முடியாதபடி, அந்த நேரத்தை அதுக்கு கொடுக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஆண்டவரிடத்துல இந்த நேரத்துல கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, இப்படி வசனத்துக்கு நான் காத்திருக்கணும், அப்படி வசனத்தை நான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடலாம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம், உம்முடைய வசனத்தை நாங்கள் அதிகமாய் தியானிக்கிறவர்களாக, அதற்கு காத்திருக்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தாவீது அரசனாய் இருந்த போதிலும் உடைய வசனத்துக்கு காத்திருக்கும்படியாய், வசனத்தை தியானிக்கும்படியாய் குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாக எழுந்திருக்கிறான், அதிகாலையில எழுந்திருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அந்த காத்திருக்கிறதுனால நீங்க மிகப்பெரிய
மிகப்பெரிய மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீங்க கட்டளையிட்டீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறதற்காக ஆண்டவரே வசனமாகிய ஆண்டவரே சப்பா அந்த வெளிச்சத்தையும் அந்த தீபத்தையும் எங்கள் வாழ்க்கையில நீங்க கட்டளையிடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக என்ன செய்வோம் என்று நாங்கள் திகைத்து கொண்டிருக்கிற நேரங்களில் நீங்க பாதைக்கு வெளிச்சமாய் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கால்களுக்கு தீபமா இப்படி வசனத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் நம்ப பண்ணின வசனம் என்று நாங்கள் பார்க்கிறோம். உண்மை நாங்கள் நம்புகிறதற்காக அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எங்களுக்கு வைத்திருக்கீங்க. இந்த வசனங்களின் மூலமாக இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மிடத்துல கிட்டி சேரவும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாறவும் எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு காத்திருக்கிற கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.